Hello everybody, நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோல சப்போஸ் நீங்க ஃபைவர்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஆனா உங்களுக்கு குழப்பமா இருக்கு, எந்த கேட்டகரியில ஒரு கிக் கிரியேட் பண்றது அப்படின்னு குழப்பமா இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டான வீடியோல தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி கரெக்டா கீவேர்ட் ரிசர்ச் நம்ம ஃபைவருக்கு எப்படி பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எப்படி ஃபைவர்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு கரெக்டான யூசர் நேம் கொடுக்கறது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல மேல இருக்க ஐ பட்டன்ல லிங்க் தரேன். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரைட், நம்ம இந்த வீடியோவில் எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோவாக இருக்க போது, ஏன்னா நீங்கள் இதில் டிசைட் பண்ண போகிறீங்க எந்த கேட்டகரியில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க, எந்த நீச்சில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்கன்னு டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சில லோ காம்படிஷன் உள்ள கிக்ல சொல்ல போகிறேன். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி ஒரு நீச்சை செலக்ட் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு எந்த ஸ்கில்லும் தெரியலனா நீங்க என்ன பண்ணலாம்னா, கவலையப்பட வேணாம். ஒரு 15 to 20 days நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க இல்ல ஒரு கிக் கிரியேட் பண்ணலாம். ஸோ கீவேர்ட் ரிசர்ச் எப்படி ப்ராக்டிக்கலா பண்றதுக்கு முன்னாடி கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்றது அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்கு 2 டைப் இருக்கு. ஒன்று, நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வரும்னு பாருங்க, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியும் அப்படி பாருங்க. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் அதுல நீங்க ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். இல்லைனா நீங்க வேற என்ன பண்ணலாம், மார்க்கெட்ல இப்ப கரண்ட்ல என்னென்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு பாருங்க, எதுல டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க, அதுல நீங்க ஒரு கிக்கை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சில சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜில ஷேர் பண்ண போறேன். அது மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா, சில கிக்ஸ்ல நீங்க கிரியேட் பண்ணி நல்லாவே earn பண்ணலாம், அதிகமா நீங்க சார்ஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இப்போ கரண்ட்ல என்னென்ன கிக்ஸ்ல ட்ரெண்ட்ல இருக்கு அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன், எப்படி நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல போற எல்லா விஷயமே நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சப்போஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட ஓன் ஏஜென்சி கூட ஓப்பன் பண்ணி நிறைய பேர்த்த ஹையர் பண்ணி அவங்களுக்கு நீங்க வேலை தரலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்றது ப்ராக்டிக்கலா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன். ஸோ வாங்க நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்குள்ள போகலாம். நம்ம இப்போ கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வந்துட்டோம். நான் உங்களுக்கு எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்றது அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் உங்ககிட்ட நிறைய கிக்ஸ்லாம் சொல்ல போறேன். அதுல இருக்கிறதுலே லோ காம்படிஷன், நீங்க அதுல ஒரு கிக்கை கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா வேலை கிடைக்கும், என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். இப்போ கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் டேட்டா என்ட்ரின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரின்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரெக்கமெண்டேஷன்லாம் எனக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் எக்ஸல் டைப்பிங் ஒர்க் ஜாப், வர்ச்சுவல் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஒர்க், இது மாதிரி நிறைய வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா என்ட்ரி வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னு இருக்கு, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த டேட்டா என்ட்ரி வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ல ரொம்பவே அதிகமாக காம்படிஷன் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 33,000 அளவுக்கு சர்வீஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க இதுல ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணீங்கன்னா ரேங்க் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க மேல சர்ச் பார்ல டேட்டா என்ட்ரின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்க இந்த எல்லா ரெக்கமெண்டேஷனையும் கிளிக் பண்ணி பாருங்க எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு. ஸோ ஒரு 5 இடத்துக்குள்ள காம்படிஷன் இருந்துச்சுன்னா நீங்க டெஃபினட்டா அதுல ஒரு கிக்கை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இமெயில் ஸ்கிராப்பிங் பத்தி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன், அதுல எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இங்க இமெயில் ஸ்கிராப்பிங்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நான் இமெயில் ஸ்கிராப்பிங்னு டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் நான் என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சர்வீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2700 சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா இதில் கூட ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ரேங்க் ஆகும், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு இப்போ வந்து 7 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இவங்க 5 ஸ்டார் ரேட்டிங்கை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்திங் அரௌண்ட் ஒரு 44 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. நான் இந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே சம்திங் அரௌண்ட் ஒரு 6 ஆர்டர் வந்து கியூவில் இருக்குது, இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நிறைய கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் இல்லைன்னா ஒரு மீடியம்னு சொல்லலாம், அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா ப்ரீமியம் பிளானில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மியாக தான் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா ப்ரீமியம் பிளான்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம். இன்னொரு டைப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இங்கே ஸ்பேஸ் அடிச்சு கூட பாருங்கள். முன்னாடி ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். ஸோ இன்னொன்று என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த கிராஃபிக் டிசைனிங்லாம் தெரியும்னா நீங்கள் அதில் கூட ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஷாப் எடிட்டிங்கு இல்லைன்னா இந்த லோகோ டிசைன் இதெல்லாம் தெரியும்னா நீங்கள் அதில் கூட ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த எஸ்இஓவில் சூப்பரான ரேட் போகுங்க. ஸோ நீங்கள் எஸ்இஓ கூட பண்ணலாம். இல்லைன்னா இமெயில் மார்க்கெட்டிங் இது மாதிரி கூட பண்ணலாம். நல்லாவே கிளைண்ட்ஸ்லாம் இந்த கிக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு இந்த பிளாக் போஸ்ட்டு ஆர்டிக்கல் இதெல்லாம் எழுத தெரியும்னா நீங்கள் இதில் போயிட்டு ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இந்த வீடியோ அண்ட் அனிமேஷனு வீடியோ எடிட்டிங்லாம் சூப்பராக போகும். ஸோ நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் கூட ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். இல்லைனா ப்ரோக்ராமிங் தெரியும்னா நீங்கள் அதில் கூட கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ்ஸு இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கில்ஸ்க்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, நான் ஏதாச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொன்னால் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கிக்கை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள இந்த எஸ்இஓ இருக்குது, லோக்கல் எஸ்இஓ இருக்குது, அதுக்கப்புறம் வீடியோ மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் இந்த லீட் ஜென்ரேஷன் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ நான் சொல்கிறேன் அதை பற்றியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு கேட்டகரி பிடிச்சிட்டீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு மைக்ரோ நீச்சில் போகணும். இல்லைன்னா சப் கேட்டகரிக்குள்ளே போடணும். எப்படின்னா இந்த எஸ்இஓன்னு இருக்குது. இப்போ நான் அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் புது டேப்ல. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்இஓன்னு இருக்குது. அந்த எஸ்இஓக்குள்ளேயே இன்னும் சப் கேட்டகரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் பேஜ் எஸ்இஓ, ஆன் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, காம்படிட்டர் அனாலிசிஸ், கீவேர்ட் ரிசர்ச் இதுக்கெல்லாம் நல்லாவே பே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் எஸ்இஓ பேக்கேஜ் இது மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் இன்னும் டீப்பாக போகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆன் பேஜ் எஸ்இஓக்குள்ளே போகிறேன். இப்போ ஆன் பேஜோ எஸ்இஓக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஆன் பேஜ் எஸ்இஓலயே இன்னும் கேட்டகரி என்ன இருக்குன்னு பாருங்க. இன்னும் நீங்க மைக்ரோ நீச்ல போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணனா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபிக் டிசைன் இருக்கு, அது மேல கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க நிறைய ரெக்கமெண்டேஷன்லாம் வருது. அதுல கூட நீங்க ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே புக் டிசைன் இருக்கு, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதில் நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரேங்க் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புக் கவர் டிசைன் இருக்குது, அதுக்கப்புறம் புக் லேஅவுட் டிசைன் இருக்குது. ஸோ புக் டிசைனில் நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த புக் டிசைனை நீங்கள் சர்ச் பாரில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் புக் டிசைன் அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு கிக்கை எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, ஐ வில் டிசைன் ப்ரொஃபஷனல் புக் கவர் அப்படி நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஐ வில் டூ புக் மார்க் டிசைன் அதில் கூட நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களோட ப்ரொஃபைல் ரேங்க் ஆகும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இமீடியட்டாக வேலை வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ மார்க்கெட்டில் கரண்ட்ல என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு பாருங்க. அதில் நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இண்டஸ்ட்ரீஸ்னு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாப்புலராக புதுசாக என்ன வந்திருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கேமிங் லோகோ மேக்கர்னு இருக்கு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸு, அதுக்கப்புறம் இங்கே இ-கமர்ஸ்னு இருக்குது, ட்ராப் ஷிப்பிங், அதுக்கப்புறம் இ-கமர்ஸ் லோகோ மேக்கர் இது மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ இதில் கூட நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். இப்போது ரியல் எஸ்டேட்னு இங்கே ஒரு புது கிக் இருக்குது. ஸோ நான் இதே ரியல் எஸ்டேட்டை இங்கே சர்ச்சில் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கு பாருங்க, ரியல் எஸ்டேட் லோகோ, வெப்சைட், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடிட்டிங் அது மாதிரி நிறைய போட்டிருக்கு. ஸோ நான் ஃபோட்டோ எடிட்டிங் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே சர்வீசஸ் ரொம்பவே கம்மியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரேங்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இவங்க சார்ஜ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங் வந்து 390 வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நிறைய ஆர்டர்ஸ் இவங்க கிட்ட இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இவங்க கிட்ட 1 ஆர்டர் இப்போ க்யூவில் இருக்குது. இவங்களோட ரேட்டிங் வந்து 4.9 இருக்கு. ஸோ மோஸ்ட்லி கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா ப்ரீமியம் பிளான் கூட பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு. ஸோ நீங்கள் இவங்களோட கிக்கை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இவங்கள மாதிரி கொஞ்சம் சிமிலராக நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரியல் எஸ்டேட் ஃபோட்டோ எடிட்டிங் கூட ரொம்பவே ஈஸி தான். நான் இன்னொரு கிக்கு கூட உங்ககிட்ட சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் சர்ச் பாரில் கீவேர்ட் ரிசர்ச்னு நான் என்டர் பண்ணிக்கிறேன். கீவேர்ட் ரிசர்ச். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், கீவேர்ட் ரிசர்ச் ஃபார் எஸ்இஓன்னு போட்டிருக்கு, கீவேர்ட் ரிசர்ச் அண்ட் காம்படிட்டர் அனாலிசிஸ்னு போட்டிருக்கு, அதுக்கப்புறம் கேஜிஆர் கீவேர்ட் ரிசர்ச், அமேசான் கீவேர்ட் ரிசர்ச்னு இருக்குது. ஸோ நான் இது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எவ்வளோ கிக் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அரௌண்ட் ஒரு 9000 சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் கூட ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஈஸியான கிக்ஸ்லாம் இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி ரொம்பவே ஈஸியாக வேலை செஞ்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இப்போது நான் உங்ககிட்ட சில ஈஸியான கிக்லாம் சொல்ல போகிறேன். நீங்கள் அதில் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம்னா, இப்போ மார்க்கெட்டில் கரண்ட்டில் புதுசாக ஏதாச்சும் வந்துடுச்சுன்னா நீங்கள் அதில் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லைன்னா மார்க்கெட்டில் எந்த ஸ்கில்ல வந்து ட்ரெண்ட் இருக்குன்னு பாருங்க, அதில் நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரியல் எஸ்டேட் பக்கத்தில் நியூன்னு போட்டிருக்கு. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான்
இந்த பிஸ்னஸ் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்கே எவ்வளோ சர்வீஸ் அவைலபிளாக இருக்குன்னா 647 சர்வீஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணிடலாம். ஸோ ரேங்க் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இவங்களோட ப்ரொஃபைல் எடுத்தால் ஸோ சம்திங் அரௌண்ட் 1K+ ரேட்டிங்ஸ் இவங்க கிட்ட இருக்குது. அதுவும் எவ்வளோ ரேட்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.9. ஸோ அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது இந்த கிக்கில். ஸோ நீங்கள் சிமிலராக இது மாதிரி ஒரு கிக்கை கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் இந்த ப்ரொஃபைலை இந்த கிக்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா பேசிக் லெவல்லே பார்த்தீங்கன்னா சம்திங் அரௌண்ட் ஒரு 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரீமியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்திங் அரௌண்ட் ஒரு 4600 அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர்ஸ் வந்து க்யூவில் இருக்குது. ஸோ நீங்கள் எங்களோட ப்ரொஃபைலை பார்த்து சிமிலரான ஒரு கிக்கை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் கார்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷனரியில் காம்படிஷன் கொஞ்சம் லோவாகவே இருக்குது. நீங்கள் இதில் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். செகண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ரியல் எஸ்டேட் மேலே இப்போ ஹவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ யாரோ என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க லீட் ஜென்ரேஷன் பற்றி. ஸோ அவங்களும் கண்டிப்பாக வந்து இதில் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம், தாராளமாக கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. சம்திங் அரௌண்ட் ஒரு 76 மட்டும் தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் பேஜில் ரேங்க் ஆயிரும் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் சிமிலராக நீங்கள் ஒரு கிக் இமேஜ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ரேங்க் ஆயிரும். ஸோ இவங்க ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா சம்திங் அரௌண்ட் ஒரு 2300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பேசிக்கில் ஒரு 500 கூட சார்ஜ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்னொரு நல்லா ஏர்ன் பண்ணுற ட்ரிக் என்னென்னா நீங்கள் ஹை இன்கம் ஸ்கில் உள்ள ஸ்கில்ஸ் தான் நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லாவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. இந்த எஸ்இஓலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே கிளைண்ட்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி ஸ்கில்ஸில் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை நல்லாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லாவே சார்ஜ் பண்ணலாம் அவங்கக்கிட்ட. அவங்க நல்லாவே உங்ககிட்ட பே பண்ணுவாங்க. தேர்ட் லோ காம்படிஷன் உள்ள கிக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்னன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரியல் எஸ்டேட்னு இருக்குது. அது மேலே நான் ஹவர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வெப் அண்ட் மொபைல் டிசைன் இருக்குது, இல்லைனா பில்ட் யுவர் வெப்சைட்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் அரௌண்ட் ஒரு 500 கிக் மட்டும் தான் இருக்குது. அவ்வளோ சர்வீசஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் கூட ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். டெஃபினட்டாக ரேங்க் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து கம்மியாக சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ரேட்டிங்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ரைஸை ஏற்றிக்கலாம். ஸோ அது மூலிமா நீங்கள் இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் கூட காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வெப் டிசைனோட டுட்டோரியல் நம்ம சேனலில் கிடச்சிரும். நீங்கள் அது மூலிமா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வேலை செய்யலாம். ஸோ இவங்க வந்து சிஎம்எஸ் வச்சு தான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த விக்ஸு இல்லைனா இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸு ஜூம்லா இது மூலிமா கூட வெப்சைட்டில் கிரியேட் பண்ணி இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சீக்ரெட்டான ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணுறேன். என்னன்னா நீங்கள் இந்த ஆன்லைன்லேயே இருங்க. இவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது, இவங்க ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிறது ரொம்பவே பெனிஃபிட்னே சொல்லலாம். ஏன்னா கிளைண்ட் உங்ககிட்ட மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் டக்குன்னு ரிப்ளை பண்ணலாம். ஸோ அதனால அந்த ப்ராஜெக்ட் உங்ககிட்ட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வேலை கிடைக்கும் போது உங்களோட ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஸோ அது மூலிமா நீங்கள் இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட இன்னும் சில லோ காம்படிஷன் உள்ள கிக்ஸில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சர்ச் பாரில் நான் இங்கே லிங்க்டின் ப்ரொஃபைல்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க்டின்னு போட்டாலே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க்டின் லீட் ஜென்ரேஷன் மார்க்கெட்டிங்கு ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல்னு இருக்குது. அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிங்க்டின் ப்ரொஃபைலில் நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்டின் பிஸ்னஸ் பேஜ்னு இருக்குது, மார்க்கெட்டிங்னு இருக்குது, பேனர்னு இருக்குது, பேஜ்னு இருக்குது, சம்மரி, அதுக்கப்புறம் லீட் ஜென்ரேஷன். இந்த நீச்சில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்ச் பாரில் ஸ்பேஸ் கிளிக் பண்ணி கூட பாருங்கள் ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்லாம் வருது அப்படின்னு. ஸோ அதில் கூட நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். ஸோ இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னொரு மைக்ரோ நீச்சுக்குள்ளே கூட நான் போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹாப்பி பர்த்டே அது மாதிரி நான் என்டர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிங் ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குது. ஸோ அது மேலே கூட நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே கூட சம்திங் அரௌண்ட் ஒரு 400 சர்வீஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் கூட ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி மைக்ரோ நீச் லெவலில் கூட போய் நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணலாம். ஸோ என்னோட ஒரே சஜஷன் என்னென்னா நீங்கள் ரொம்பவே ஜென்ரலாக போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரின்னு.
ஸோ ரொம்பவே ஜென்ரலாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சம்திங் அரௌண்ட் ஒரு 50,000 சர்வீஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் ரேங்க் பண்ணுறது இம்பாசிபிள்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த மைக்ரோ லெவலில் கூட போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 10 சர்வீஸு 20 சர்வீஸு யாருமே கிளைண்ட் இந்த பர்ச்சேஸே பண்ணாத மாதிரி சர்வீஸ், ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா சுத்தமாக வேலையும் கிடைக்காது. ஸோ நீங்கள் ரொம்பவே ஜென்ரலாக இல்லாமல் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காகவும் இல்லாமல் ஸோ நடுவில் இருக்கிற மாதிரி நீங்கள் கிக்லாம் கிரியேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட சில ஹை ப்ராஃபிட்டபிள் உள்ள கிக்ஸில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஃபேஸ்புக் ஆட்ஸ்ன்னு நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ்ன்னு வருது, மார்க்கெட்டிங் கூட ஒன்று தான். ஸோ இங்கே ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 13,000 சர்வீஸ் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ஹை பெய்ட் ஸ்கில்னே சொல்லலாம். கிளைண்ட் ரொம்பவே நல்லா பே பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடச்சதுன்னா நீங்கள் ரொம்பவே நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ வேறு என்ன பண்ணலாம்னா இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சோஷியல் மீடியான்னு என்டர் பண்ணிக்கிறேன். சோஷியல் மீடியா மேனேஜர், ஸோ இதில் கூட நீங்கள் கிக்கை கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இது ஒரு சூப்பரான சர்வீஸ்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் அரௌண்டு 242 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா சம்திங் அரௌண்ட் ஒரு 8,000 அந்த ரேஞ்ச் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் கூட நீங்கள் டெஃபினட்டாக ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இஓ பேக் லிங்க்ஸு நான் இங்கே என்டர் பண்ணி காமிக்கிறேன். எஸ்இஓ பேக் லிங்க்ஸ்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஒயிட் ஹேட் எஸ்இஓ, ஸோ அதுக்கப்புறம் இந்த டூ ஃபாலோ பேக் லிங்க்ஸு, இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. ஸோ எஸ்இஓ பேக் லிங்க்ஸ் மேலே நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் எஸ்இஓ பேக் லிங்க்ஸில் கூட ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணலாம். கிளைண்ட் உங்ககிட்ட நல்லாவே பே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டில் என்னென்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பாருங்கள், அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் இந்த ப்ரொஃபைல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுமாதிரி ஷார்ட்டான யூசர் நேம்லாம் நீங்கள் கொடுங்க. ஸோ இன்னொரு மிஸ்டேக் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யூசர் நேம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க, ரொம்பவே லாங்காக வைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு வைக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொம்பவே ஷார்ட்டாக வைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கள மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக வைக்கலாம். அப்புறம் இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால கிளைண்ட்டுக்கு ஒரு ரொம்பவே ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்குது, த எஸ்இஓ மார்ட் அது மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி கூட நீங்கள் ஒரு யூசர் நேம் வைக்கலாம். கொஞ்சம் அந்த நீச்சுக்கு தகுந்த மாதிரி அந்த கேட்டகரி தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கீவேர்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து பெனிஃபிட் இருக்குது, ஒரு 5% இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி கூட நீங்கள் சிம்பிளாக வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எஸ்இஓ போல் இது மாதிரி கூட வைக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக வைக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் சிம்பிளாக வச்சிங்கன்னா பெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ இந்த எஸ்இஓ பேக் லிங்க்ஸ்லேயே நான் ஒரு செல்லரோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இந்தியன் மாதிரி தான் தெரியுறாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்னென்ன கிக்ஸ்லாம் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ அவங்கள மாதிரி ஒரு சிமிலரான கிக்ஸ் கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அவங்க என்னென்ன கிக்ஸில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து எஸ்இஓ பேக் லிங்க்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா யூனிக் வெப் 20 ஆர்டிகல் போஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது மாதிரி கூட நீங்கள் கிக்கை கிரியேட் பண்ணலாம். ஸோ அவங்க எதெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். அது மாதிரி சிமிலரான கிக்ஸ் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நான் சில நல்ல கிக்ஸ்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்ட் அனிமேஷன் இருக்குது. ஸோ இதில் கூட நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணலாம். சம்திங் அரௌண்ட் ஒரு 3,200 சர்வீஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூடியூப்ல இல்லைன்னா நீங்கள் ஓனாக கூட ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக நீங்கள் இது ஒரு 1 மந்த்க்குள்ளே நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் இதை சீக்கிரமாக லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். ஸோ இவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. ஸோ இது மாதிரி ஆன்லைனில் இருக்கிறது பெனிஃபிட்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததாக நான் இங்கே சர்ச் பாரில் வாய்ஸ் ஓவர்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி வாய்ஸ் ஓவர் சர்வீஸில் கூட நீங்கள் ஒரு மைக்ரோ நீச் லெவலில் கொஞ்சம் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் மேல் அது மாதிரிலாம் இருக்குது, இல்லைனா ஹிந்தி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் மைக்ரோ லெவலில் போகும்போது கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நான் சர்ச் பாரில் சோஷியல் மீடியா மேனேஜர்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே சம்திங் அரௌண்ட் ஒரு 25,000 சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இது கூட கொஞ்சம் மைக்ரோ லெவலில் போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், போஸ்டர் டிசைனு, கண்டென்ட் இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் கூட ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக நான் இங்கே ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி பாலிசின்னு இருக்குது, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி பாலிசியில் காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் அரௌண்ட் ஒரு 1,500 மட்டும் தான் இருக்குது சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்கமிங் வீடியோஸில் இதில் தான் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ வில் ரைட் ப்ரைவசி பாலிசி பேஜ் ஃபார் யுவர் வெப்சைட், அது மாதிரி ஒரு கிக்கை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நான் இந்த கிக்கை சூஸ் பண்ண போகிறேன்.
இப்படி தான் நீங்கள் ஒரு கிக்கு ரீசர்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய கிக் ஐடியாஸ்லாம் நான் ஒரு வேர்ட் ஃபார்மேட்டில் டைப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் இல்லைன்னா வேர்ட் டாக்குமெண்ட் வேணும்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அது ஃப்ரீயாக வேணுமா இல்லைனா ஏதாச்சும் பெய்டு சார்ஜஸ்லாம் நான் வைக்கணுமா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர இந்த ஃபைவர் கோர்ஸு, ஆன்லைன் earning, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கரியர் அண்ட் ஜாப்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலில் ஃபைவரோட ஒரு பிளேலிஸ்ட்டை இருக்குது, செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.